வணக்கம், ஜெய் சமையல். இன்றைய ஸ்பெஷல் பன்னீர் கிரேவி. அதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம் 1/4 கிலோ, 100 கிராம் தக்காளி. பெரிய வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அதை பேஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சிக்கணும். பாதி வந்து தாளிப்புக்கு வச்சுக்கணும். பன்னீர், முந்திரி பருப்பு, தாளிப்புக்கு பிரிஞ்சி இலை, கிராம்பு, உப்பு. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கிராம்பு, சோம்பு போட்டு வதக்கிட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் பேஸ்ட்டு, கொஞ்சம் தாளிப்புக்கு வெங்காயம் தக்காளி வச்சுருக்காங்க. எண்ணெயை போட்டுட்டேன். வானலில் போட்டுட்டு பன்னீரை ஒரு ஃப்ரை பண்ணிக்கணும். பன்னீர் கிரேவிக்கு கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டாச்சு. அதோடைய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்ட வேண்டியதான். போட்டுட்டு அது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுடணும். அது வதங்கின பிறகு பார்க்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வெங்காயம் நல்லா கிரேவி மாரி வந்துடுச்சு. அதுக்கு குருமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்க வேண்டியது. கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டேன். அதோட 4 முந்திரி பருப்பு போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஊற்றிடலாங்க. குருமா கொதிச்சிட்ருக்குங்க. காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலாலாம் தேவையில்லை. என்ன பூண்டு, சோம்புலாம் போடுறதுல அது தேவையில்லை. இந்த அரைச்ச பேஸ்ட்டை அதோட ஊற்றிடுறேங்க. பூரிக்கு பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சொன்னது போலவே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.